இன்றைய வார்த்தை தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் நாம் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்துகொள். ஆமேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்கிறவர். தானியேல் ஜெபிக்க தொடங்கின போதே கர்த்தரிடத்தில் பரிதை பெறுகிறார். அதுபோலதான் நாமும் நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். பதில் தாமதமாக தோன்றினாலும் தேவன் சேவிடாமல் இல்லை. அவருக்கு பிரியமானவர்களை அவர் அறிகிறார். கடவுள் ஒரு மனிதனை எவ்வளவாக உயர்வாக மதிக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. தானியேல் தொடர்ந்து காக்கிய விசுவாசம், ஜெபம் மற்றும் உபவாசத்தின் காரணமாக கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தார். நாமும் உண்மையான உள்ளத்தோடு அவரை தேடும்போது அவர் நமக்கு உரியவராக, நாம் அவருக்கு உரியவளாக மாறுகிறோம். தானியேல் தனது ஜனத்தை முடிக்கும் முன்பே அவர் வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது விட்டது. அதுபோலதான் நாம் வேண்டிக்கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாகவே அவர் கிரியை செய்கிறார். நாம் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை செய்து அவர் நமக்கு பதில் தருகிறார். அதாவது குழப்பமான சூழ்நிலைகளில் நாம் கடவுளை தேடும்போது அவர் நமக்கு தெளிவையும் அறிவையும் புத்தியும் தந்து நம்மை வழிநடத்துகிறார். இன்று நாம் கூட நாம் தானியேலைப் போல ஜெபிப்போம். அப்பொழுது நாம் ஜெபிக்கும்போது நமக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து தேவன் வழிநடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லையை பெரிதாக்குங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்து ஆளுநர் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். தேவையில்லாம் சந்தியும். இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை தாருங்கப்பா. உலக பொருளாதாரங்கள் சரியான நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த நாளையும் வசனங்களை கேட்டு ஜெபிக்கிற தியானிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரியங்கப்பா. என்னோடு கூட இணைந்து பயக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தனித்தனியாக பேராக ஆசிரிக்க முடியாது ஜெபிங்க கர்த்தாப்பே. உன் அப்பத்தையும் துணி ஆசிரிப்பேன், வியாதியும் விளக்குன்னு சொன்னீங்கப்பா. மனமரங்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்,